18ஆம் படி கருப்பசாமி. அழகர் மலையின் அரச கோபுரத்தின் நுழைவாயிலில் 18ஆம் படியில் வீற்றிருக்கக்கூடிய 18ஆம் படி கருப்பசாமியின் வரலாறு உங்களுக்கு தெரியுமா? ஆண்டிற்கு ஒரே முறை ஆடி மாதத்தில் முழுமதி நாளன்று திறக்கப்படக்கூடிய அந்த அரச கோபுரத்தின் வாயிற்கதவு. அப்படி அந்த அழகர் கோவில் என்னதான் நடந்தது? ஏன் கோயில்கள் நுழைவதற்கு இன்றளவும் மக்கள் அரச கோபுரத்தை பயன்படுத்துறதே இல்லை? தெரிஞ்சுக்கங்க இந்த காணொலி வாயிலா. பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி சேரநாட்டில இருந்து வந்த ஒரு மன்னன் இந்த அழகர் கோயில் இருக்கக்கூடிய அழகர் சிலையை பார்த்து அதன் அழகுல மயங்கி அதை எப்படியாவது தன்னுடைய நாட்டுக்கு எடுத்துட்டு போயிடணும்னு நினைக்கிறான். நினைத்தபடியே திட்டமிட்டு தன்னுடைய நாட்டில இருந்து 18 சித்து வேலைகள் செய்யக்கூடிய மந்திரவாதிகள் அனுப்புறான். மாந்திரிகம் செய்து அந்த அழகனுடைய ஆற்றலை எடுத்து வர சென்ற அந்த 18 மந்திரவாதிகள் எங்களுக்கு துணைக்கு ஒரு ஆளை அனுப்புங்க அப்படின்னு சொல்லி மன்னன் கேட்க அவரு கருப்பரை அனுப்புறாரு. அவங்களோட துணைக்கு பாண்டிய நாட்டுக்கு. கருப்பரும் அந்த 18 மந்திரவாதிகளுக்கு காவலுக்கு நிற்க இந்த 18 மந்திரவாதிகள் அந்த அழகனுடைய அழகை பார்த்து மயங்கி அந்த ஆற்றலை எடுப்பதற்காக தன்னுடைய கண்ணில் மைய பூசிக்கிட்டு யாரு கண்ணுக்கும் தெரியாம மறைமுகமா இருந்து பல காலமாக அந்த பூஜைகளை செய்து அந்த ஆற்றலை உள்வாங்கிட்டு இருக்காங்க. இந்த செய்தியை கோவில் திருப்பணி செய்யக்கூடிய ஒருத்தருடைய கனவுல போய் பெருமாள் சொல்ல அதை அவர் மன்னன்ட்ட சொல்றாரு. செய்தி அறிந்த மன்னரும் அந்த மந்திரவாதிகளை கண்டறிய நல்ல சுவையான பொங்கலை செய்ய சொல்லி அது அதிகப்படியான மிளகு கலந்து அந்த கோயில்ல வைக்கிறாங்க. நாள் பட மாந்திரிகம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த மந்திரவாதிகளும் அந்த பொங்கல் எடுத்து சாப்பிட்டோன்னு அதுல இருக்கக்கூடிய மிளகுனுடைய காட்டம் அதிகமாகி அவங்க கண்ணில் தண்ணி வந்து அந்த கண்ணில் தேய்க்கப்பட்ட மை கலைந்து அவங்களுடைய தோற்றம் மக்களுக்கு தெரியப்படுது. பின்பு காவலர்களால் அந்த மந்திரவாதிகள் கொல்லப்பட்டு அங்கே புதைக்கப்படுறாங்க. மந்திரவாதிக்கு காவலா வந்த கருப்பன் இனி நான் அழகருக்கே காவலாக இருக்கிறேன்னு சொல்லி அங்கேயே வீற்றிருக்கிறார். 18 படிகளும் 18 மந்திரவாதிகளோட சமாதியாக அங்க புதைக்கப்பட்டு அங்கேயே அருவமாய் காவல் அளிக்கிறார் 18ஆம் படி கருப்பசாமி. மந்திரவாதிகள் புதைக்கப்பட்ட அந்த அரசகோபுரத்தின் நுழைவாயில் தீட்டாகுது. அதனால இறைவன் அதன் வழியாக செல்வதில்லை. அதனால மக்களும் அதன் வழியாக செல்வதில்லை. ஒரு பிரச்சனைனா கருப்பா அப்படின்னு கூட்டிங்கன்னா ஓடி வரக்கூடிய ஒரே தெய்வம் கருப்பசாமி.